ஏற்க மாட்டோம் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் மொழி உரிமையை காப்போம் மதச்சார்பின்மையை காப்போம் மொழி உரிமையை காப்போம் தமிழுக்கான இடத்தை பறித்து அருமை பெரியோர்களே, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் தோழர் பொன்முடி அவர்களே, திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அன்புராஜ் அவர்களே மற்றும் கழக பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது திராவிட கழகத்துக்குள்ள ஒரு தனித்தன்மையாகும். 1925ஆம் ஆண்டிலேயே தந்தை பெரியார் அவர்கள் இந்தியின் ரகசியத்தை பற்றி குடியரசு ஏட்டிலே எழுதினார். 1938 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை போராட்டமாகும். அந்த போராட்டத்திற்கு இடையேதான் பெண்கள் மாநாடு கூட்டி பெரியார் என்ற பட்டமும் கொடுத்ததும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் என்ற வரலாற்று குறிப்பை இந்த நேரத்திலே நினைவிட்டுக் கொண்டோம். 1948 மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினோம். ரயில்வே நிலையங்களில் பெயர்பலகைகளில் முதலிடத்தில் இந்தியும் அடுத்து தமிழும் ஆங்கிலம் இருந்த நேரத்திலே தந்தை பெரியாருடைய கட்டளைக்கு இணங்க திராவிட கழகம் இந்தி அழிப்பு போராட்டத்தை நடத்தியது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ரயில்வே நிலையங்களில் முதலிடத்தில் ஊர் பெயர் தமிழ் இருப்பதற்கு காரணம் திராவிட கழகம் நடத்திய போராட்டம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு மொழி தடுப்பு மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு படையெடுப்பாகும் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டுக் கொண்டோம். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு வந்தது முதல் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பிரிக்கின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறது. 1914 முதல் 2014 முதல் சமஸ்கிருதத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகை 1400 கோடி, தமிழுக்கு ஒதுக்கிய தொகை வெறும் 74 கோடி. இதிலிருந்தே ஒன்றிய அரசு என்பது ஓரவஞ்சனையாக மொழியை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் சமஸ்கிருதம் செத்த மொழி, யாரும் பேசுகின்ற மொழி அல்ல. இப்போது நிலைமை என்னவென்றால், பொதுகை என்று இருந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு தூர்தர்ஷன் தமிழ் என்று மாற்றி இருக்கிறார்கள். அதேபோல தொலைக்காட்சியினுடைய லட்சணை லோகோ அதை காவிமயமாக்கியிருக்கிறார்கள். ஆகாஷ்வாணி என்று கொண்டு வர இருப்பதாக சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டித்துதான் திராவிட கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அண்ணா அவர்கள் முதலமைச்சரான நிலையில் தமிழ் ஆங்கிலம் இரண்டும் தான் தமிழ்நாட்டில் மொழி என்று சட்டம் இயற்றிருக்கிறார்கள். இங்கே இந்திக்கு இடமில்லை. ஆகவே மறுபடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தான் இந்த இந்தி திணிப்பை சமஸ்கிருத திணிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு வெளியிடுகின்ற திட்டங்கள் எல்லாம் சமஸ்கிருத பெயர்களிலும் இந்தி பெயரிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இது சாதாரணமாக மொழி பிரச்சனையாக கருதாமல் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் மீது வீசப்படுகிறது. இந்த குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தி பேசாத மாநிலங்களுக்கான உரிமை குரல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு அடையாள போராட்டம் தான் இந்த ஒன்றிய அரசு தொலைக்காட்சியிலே உள்ள பொதிகை என்பதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆகாஷ்வாணியை உதைக்கக்கூடாது. தொலைக்காட்சியினுடைய இலச்சினையாகிய அதை காவிமயமாக்கப்பட்டிருப்பதை மாற்றி பழையபடி முன்னால் என்ன இருந்ததோ அப்படியே மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டோம். இது ஒரு முன்மாதிரியான போராட்டம் தான். எங்களுடைய லட்சியம் நிறைகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அரசு தொலைக்காட்சிகளே